கமல், ரஜினி மட்டுமல்ல, இன்னும் 4 நடிகர்கள் கூட வரட்டும், எனக்கு ஒரு கவலையும் இல்லை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியிருக்கிறார். கதிராமங்கலத்தை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்திற்கு வருகை தந்த விஜயகாந்த் அங்கு போராட்டம் நடத்தி வரும் மக்களை சந்தித்தார். அவர்களது போராட்டத்திற்கு ஆதரவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் விஜயகாந்த். அப்போது பேசிய விஜயகாந்திடம் கமல், ரஜினி குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு விஜயகாந்த் தன்னுடைய ஸ்டைலில், கமல், ரஜினி வரட்டும், கூடவே 4 நடிகர்கள் கூட வரட்டும், எனக்கு கவலையே கிடையாது, அவர்கள் வரட்டும், எனக்கு அது பற்றி ஒன்றும் இல்லை என கூறியிருக்கிறார் விஜயகாந்த். ஹிந்தி திணிப்பு குறித்த கேள்விக்கு விஜயகாந்த் பதிலளிக்கும் போது, ஹிந்தி படிப்பதையெல்லாம் திணிப்பு என்று சொல்லக்கூடாது, அது திணிப்பு ஆகாது என்று வித்தியாசமாக விளக்கம் அளித்தார். தமிழக அமைச்சர்கள் குறித்த கேள்விக்கு, ஜெயலலிதா இருந்தபோது யாருமே பேசவில்லை, இப்போது பேசுகின்றனர், அப்ப ஏன் பேசவில்லை, இப்ப ஏன் பேசுறாங்க என கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழகத்தில் ஆட்சியை கலைக்க வேண்டும் எனவும் விஜயகாந்த் கோரிக்கை வைத்தார். மேலும் தமிழகத்தின் தற்போதைய அனைத்து பிரச்சினைகளுக்கும் காரணம் திமுக தான் எனவும் விஜயகாந்த் கூறினார். கதிராமங்கலம் ONGC நிறுவனத்துக்கு எதிராக போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய கோரியும் 10 நாட்களுக்கு மேலாக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்துக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் நேரில் சென்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்தனர். அப்போது பேசிய பிரேமலதா, மக்களுக்கு எதிரான அனைத்து பிரச்சினைகளிலும் தேமுதிக மக்களுக்கு ஆதரவாக துணை நிற்கும். மக்கள் வெகுண்டெழுந்து போராடுகின்றனர். ஆனால் மக்களை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டுகிறது. மக்களின் நலனுக்குத்தானே அரசு திட்டங்களை கொண்டு வருகிறது. ஆனால் இந்த திட்டம் வேண்டாம் என மக்கள் தொடர்ந்து போராடும்போது அரசு ஏன் அதனை கட்டாயப்படுத்தி கொண்டு வருகிறது? அப்படியானால் அரசுக்கு இதில் என்ன லாபம் இருக்கிறது? தஞ்சை மாவட்டம் முழுவதும் நீர் ஆதாரங்கள் வறண்டு இருக்கின்றன. இந்த பகுதியில் விவசாயத்தையே பிரதான தொழிலாக கொண்டுள்ள விவசாயிகள் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இறந்து மடிகின்றனர். இது அரசின் தவறான கொள்கையால் உண்டாகின்ற விபரீதமாகும். விவசாய நிலங்களில் குழாய் பதித்து மொத்த விவசாயத்தினையும் அழிக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? மத்திய அரசு மக்கள் மீது வாட், பண மதிப்பிழப்பு, GST என பல்வேறு வரிகளையும் சுமத்தி துன்புறுத்துகிறது. ஆங்கிலேயர்கள் மக்கள் மீது அதிக வரி சுமத்துகிறார்கள் என அவர்களிடம் போராடி விடுதலை பெற்றோம். இப்போது மக்கள் அதே அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கின்றனர். கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கால் வைத்த போராட்டம் எதுவும் தோற்றது கிடையாது. ONGC நிறுவனம் இங்கிருந்து வெளியேறும். மேலும் விஜயகாந்தை எதிர்த்தவர்கள் யாரும் உயிரோடு வாழ்ந்தது இல்லை. ஜெயலலிதா தேமுதிகவை அழிக்க வேண்டும் என நினைத்தார். ஆனால் இன்று அதிமுகவே அழிந்து விட்டது என பேசினார் பிரேமலதா. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.